தாய் தமிழர் இளைஞருக்கு வணக்கம். இவர் தான் பிரிட்டிஷ் இளவரசர். ஒரு நேர்காணல் கொடுக்க வேண்டிய மட்டும் இப்போ இந்தியா வந்திருக்காரு. அவ்வளோ பிஸி. ஏன்னா இதுக்கு முன்னாடி 4, 5 தடவை தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருந்தார். பிஜேபியில் இருந்தால் அடுத்த அதிமுக போனால் இப்போ தாக்கைக்கு வந்திருக்கான். இவங்களாம் நான் தமிழர் விமர்சனம் பண்ணி அதை கேட்க வேண்டிய நிலைமைக்கு என்னமோ வந்திருக்கான். அதை நினச்சா கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்குது. இவன் எவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டு போகிறான். நம்ம கட்சியெல்லாம் ஒரு கிளை கட்சி, நம்ம அதெல்லாம் பேசி வளர்த்து விடக்கூடாது. அவைய மக்களோட பயணிக்கல, அவங்களுக்கு தேர்தலில் ஜெயிக்கன்னு இல்லை, நமக்கு மெய்யின் எதிரியே திமுக தான் அப்படின்லாம் இவன் பேசிகிட்டு இருக்கான். இன்றைக்கி தமிழ்நாட்டில் மக்களோடைய மக்களாக பயணித்து மக்களுக்கான அரசியல் செய்யக்கூடிய ஒரே கட்சின்னு சொன்னால் நம்மளோட கட்சி தான். மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் களத்தில் முதல்ல நிற்கக்கூடிய கட்சி நம்மளோட கட்சி. தேர்தலில் ஓட்டுக்கு பணம் கொடுக்காம தனியாக போட்டிவிட்டு தனக்கான அரசியல் அங்கீகாரத்தை பெற்ற கட்சின்னு சொன்னால் நம்மளோட கட்சி தான். 8.2% வாக்கை பெற்றிருக்கு. இந்த தற்கொலையின ஒரு தேர்தலை கூட சந்திக்கல. அதுக்குள்ளே இவன்லாம் என்ன மாதிரியான ஒரு கேடுகட்ட ஒரு மனநிலையில் இருக்கான்னு தெரில. பனையூரில் வீட்டில் இருந்துக்கிட்டே கட்சி நடத்திட்டு இவனெல்லாம் நாமளாக விமர்சனம் செய்யுது. வெட்கக்கேடு இவனெல்லாம். ஒரு இரங்கல் செய்தியாக இருக்கட்டும், ஒரு பிறந்தநாளாக இருக்கட்டும், எல்லாருமே அவனை வீட்டுக்கு தான் போனோம். ராமசாமி நாயக்கராக இருக்கட்டும், யாருக்குனாலும் அப்படி தான். வீட்டில் இருந்தே தான் அவர் எல்லாம் செய்வார். வீட்டில் இருந்தே முதலமைச்சராவது எப்படின்ட்டு அவர் படிச்சுட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட கட்சியில் இருந்து இவன்லாம் நாமளல் கட்சி விமர்சனம் பண்ணான். இவனுக்கெல்லாம் நாமளல் கட்சியில் உள்ள மலரே பாசறையில் ஒரு சின்ன பிள்ளை போதும் இவனெல்லாம் ஓட விடுறதுக்கு. இவனோட மனநோயாளி கூட்டத்தை இவனை உருவாக்கி வச்சுருக்காங்க. கரூரில் எத்தனை உயிர் போச்சு. அதுக்கு முன்னாடியும் ஒரு 10 பேருக்கு மேலே இறந்தவ. கரூரில் அத்தனை உயிர் போனதுக்கு முதல் காரணம் என்னது? அவனுக்கு ரசிக மனப்பான்மை கொண்ட அந்த தற்கொலை கூட்டத்தினால தான். முதல்ல விஜய் மக்களோட மக்களாக பயணித்து தனக்கு ரசிகர்களை கொஞ்சமாவது ஒரு அரசியல் படுத்திருக்கணும். அதை விட்டுக்கிட்டு அங்கே மாநாடப்பட்ட ரசிக தற்கொலை எல்லாம் அங்கே எல்லாரையும் கொண்டுக்கிட்டு ஆட்கள் இறந்தது மாத்திரம் இல்லை, அதில் இறந்தது போக என்ன சொல்ல வேண்டிச்சுன்னா ஒரு பொம்பளைலாம் சொல்லு, எனக்கு மூவன் சாதனை படைச்சிட்டான். இது என்ன சாதனை? விஜய் கிட்ட போய் இருந்துட்டு ஃபோட்டோ எடுத்துட்டான். இன்னொரு பொம்பளை சொல்லு, எனக்கு என் மாப்பிள்ளை விஜயானு கேட்டால் எனக்கு விஜய் தான் முக்கியம், வேலையாக விஜயானு கேட்டால் விஜய் தான் முக்கியம். பல்கலைக்கழக தேர்வை விட்டுக்கிட்டு விஜய் பார்க்க வந்திருக்கு. அந்த மாதிரியான ஒரு ரசிக மனப்பான்மை உள்ள ஒரு மனநோயாளி கூட்டத்தை உருவாக்கி வச்சுட்டு இவங்களாம் நாமளும் கட்சியை விமர்சனம் பண்ணான். இவனுக்கெல்லாம் பொது வெளியில் இப்படி பேசுறதுக்கெல்லாம் ஒரு வெக்கங்கிறதே இவனுக்கு கிடையாது. முதல்ல அந்த மனநோயாளி கூட்டத்தை முதல்ல திருத்தக்குள்ள வழியை பாருங்கள். எதை கேட்டாலும் தளபதி தளபதி தளபதி. இதுவா அரசியல்? உங்கள் அரசியல் நிலைப்பாடு தான் என்ன? விசில் அடிச்சுட்டு அவ்வளோ வரும். இப்போ ஒரு ஓட்டு ஓடி தெரியணும் மக்களை தொந்தரவு பண்ணிட்டு. அந்த மாதிரியான ஒரு மனநோயாளி தற்கொலை கூட்டத்தை உருவாக்கி வச்சுட்டு இவனெல்லாம் நம்மளும் விமர்சிக்க இவனுக்கெல்லாம் அருகதே கிடையாது. பின்னைவியா அரசியலுக்கு வந்து எப்படின்னா மாற்றத்துக்கான அரசியல் ஜெயிக்குதான். மாற்றம்னா எப்படின்னு சொன்னால் அதிமுக இருந்து செங்கோட்டையும் தாவிக்காய்க்கு வருவார். ஆதவர்ஜனா போன தேர்தலில் திமுகவுக்கு அடிமாட்டி வேலை செய்தார். ஆதவர்ஜனா யாருன்னு தெரியும். லாட்ரி மார்ட்டினுக்கு மருமகள். லாட்ரி மார்ட்டின் அப்படின்னா தமிழ்நாட்டில் லாட்ரி விற்று அவரால் எத்தனையோ குடும்பங்கள் சீரழிஞ்சு நடுத்தருவுக்கு வந்து ஐயோ மருமகன் தான் ஆதவர்ஜனா. அவர் திமுகலேருந்து இங்கே இப்போ தாவிக்காய்க்கு வந்திருக்காரு. அது போக போன தேர்தலில் திமுகவுக்கு வேலை செய்த பிரசாத் கிஷோர் எத்தனையோ கோடிகளை கொடுத்து அங்கே இறக்குனாவ. இன்னைக்கு இப்போ தாவிக்காய்க்கு வந்திருக்காரு. இதுதான் இவர்களுக்கு அரசியல் மாற்று. திமுக இதுவரை என்ன ஒரு கேடுகட்ட அவதூறு அரசியல் செய்துட்டு இருக்கோ அதே தனக்கு முதல் தேர்தலிலே செய்யக்கூடிய ஒரே கேடுகட்ட கட்சின்னு சொன்னால் தாவிக்கா தான். திமுகவும் தாவிக்காவும் ஒரே நிலைப்பாடு தான். இவங்களுக்குள்ள எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இப்போவே மக்கள் எல்லாருமே யோசிக்க தொடங்கியாச்சு. ஏன்னா விஜய் நம்பியவை கட்சியில் எல்லாருமே நல்லா படித்து வேலைகள் இருக்கக்கூடிய மக்கள் தான். எல்லாருமே ரசிக மனப்பான்மையோடு இருக்கக்கூடிய மக்கள் இல்லை. இவர் ஒரு மாற்றத்தை தருவார்னு வந்தவ. ஆனால் இவர் தந்த மாற்றம் என்னது? செங்கோட்டையன் இங்கே கொண்டு வரதான், ஆதவர்ஜன் இங்கே கொண்டு வரதான், பின்ன பிரசாந்த் கிஷோரும் இங்கே கொண்டு வரதான். அதனால மக்கள் எல்லாருமே இந்த தேர்தலில் நல்ல ஒரு பாடத்தை விஜய்க்கு கொடுப்பான்ட்டு நம்பேன். இப்போ நாலு முன்னாடி விஜய் ஒரு ரசிகர் கூட்டத்தில் நல்ல நடனாடி இருந்தார். நானும் ஒரு விஜய் ரசிகர் தான். எனக்கு அது நல்லா பிடிச்சிருந்து. அந்த நடனங்கள்லாம் அவர் மறக்காமல் வச்சுருக்கணும். ஏன்னு சொன்னால் இந்த தேர்தல் முடிஞ்சு அடுத்த அவர் சினிமாவில் நடிக்க போகிறதுக்கு அது மிகவும் ஒரு பயனுள்ளதாக இருக்கும். விஜய் இப்போ இறக்குனதே திமுகவை ஜெயிக்க வைக்க தான் விஜய் இறக்கியிருக்கு. திமுக இப்போ தமிழ்நாட்டில் எப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட ஆட்சி செய்துட்டு இருக்குன்னு தெரியும். அதனால் மக்கள் அந்த அதிருப்தி வாக்குகள் எல்லாத்தையும் விஜய் எடுப்பார். அந்த மாதிரியான ஒரு அரசியலுக்காண்டி தான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. ஆதவர்ஜனா விஜய் அதிமுகவோட கூட்டணின்னு சேர விடவே மாட்டான். ஏன்னா இவனுக்கு திமுக ஜெயிக்கணும். திமுகவுக்கு ஏஜென்ட் தான் ஆதவர்ஜனா. எல்லாருமே திமுகவுக்கே ஏஜென்ட் தான். அது தெரியாமல் மக்கள் எல்லாரும் ரசிக மனப்பான்மையோடு நம்ம விஜய்க்கு பின்னாடி போயிட்டுருக்காங்க. இந்த தேர்தலில் மக்கள் ஒரு மாற்றத்துக்கான அரசியலை எதிர்நோக்கி இருக்கணும். நாமக்கல் கட்சிக்கு வாக்களிக்கணும். விவசாய சின்னத்தில் வாக்களித்து மக்கள் நாமக்கல் கட்சியை வெற்றி பெற செய்யணும். தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தி ஒரு புரட்சி ஏற்படுத்தணும். நன்றி. நாம் தமிழர்.